நிலம் பிரமாத நிலம் பிரமாத நிலம் இராணுவமே 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 வேண்டாம் வேண்டாம் மாட்டுக்காணி வேண்டாம் 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 ராணுவமே 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 அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே உமது நிலம் உமது நிலம் உமது நிலம் உமது நிலம் இந்த வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலப்பாடுகளை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் கூறி வந்தாலும் இன்று வரை அது நிறைவேற்றப்படாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக 36 ஆண்டுகளாக வலிகாமம் வடக்கு பிரதேச மக்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்த நிலையிலே வசித்து வருகின்றார்கள். பல இடங்களிலே பல்வேறு இடங்களிலே தங்களுடைய வாடகை வீடுகளில் தங்கி வருகின்றார்கள். பலர் முகாம்களிலும் இருக்கின்ற சூழல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் கிட்டத்தட்ட 5 ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச, அதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேன, அதன் பின்னர் கோட்டாபாய ராஜபக்ச, அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க, இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க போன்ற 5 ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வில் அந்த ஜனாதிபதிகள் அவர்களுக்கு ஒரு வசந்தங்களை ஏற்படுத்தவில்லை என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. கடந்த ஏமாற்றங்களை தாங்கி வந்த இந்த வலிகாமம் வடக்கு மக்கள் கடந்த தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் உடனடியாக ஒரு வருடத்துக்கு அனைத்து நிலங்களும் மக்களிடம் கையளிக்கப்படும் என்கின்ற ஒரு உறுதிமொழிக்கு ஏற்ப அவர்களை நம்பி அந்த ஆட்சி பீடங்கள் ஏறினால் எங்களுக்கு எங்களுடைய பூர்வீக நிலங்கள் விடுவிக்கப்படும் என்ற இயக்கத்தில் இருந்த மக்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து வந்த மக்களை ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு விதமான ஜனாதிபதி ஒரு கருத்தையும், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஒரு கருத்தையும், அதே போன்று அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொரு கருத்தையும் மாறி மாறி சொல்கின்ற நிலைமையும், அரசாங்க சார்பு ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கின்ற சூழலில் அந்த மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக யுத்தம் முடிந்து இப்பொழுது கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடக்கின்றன, 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனவே இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், அந்த மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கைகளுக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதற்காக அவருடைய இராணுவ தேவைக்கு அப்பாற்பட்ட காணிகள் பலது இருக்கின்றன. ஆகவே மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு சொந்தம் என்கின்ற கருத்தை கொடுத்த தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதும், அந்த மக்களுடைய அபிலாசைகள் சொந்த பூர்வீக இடங்களை மீள அவரிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல இருக்கின்றது. எனவே அந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய குரல்கள் நிச்சயமாக இன்றொரு நாள் வெல்லும் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் இதை ஜனாதிபதி அவர்கள் கவனத்தில் எடுத்து, அவரான் பாதுகாப்பு அமைச்சினுடைய பாதுகாப்பு கூட்டுப்படத்தை அமைச்சர் தலைமையாக ஜனாதிபதி இருக்கின்ற பொழுது அவர் இதை கரிசனை எடுத்து உடனடியாக அந்த மக்களுடைய நிலங்களை அவர்களிடம் வாழ்விடங்களை கையளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதற்கு அவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். அவருடன் நாங்கள் எப்போதும் பக்கபலமாக நின்று இந்த மண்ணை விடுவிக்கும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்போம். நன்றி. இருந்து இங்கே இவ்வளோ தேசம் நடந்து வந்து தான் என்னுடைய காணிக்கா வாரன். ஆனால் இங்கே அருணா பிரச்சனையில் இவன் இந்த கொமாண்டன் தான் ஏதோ ஓடின பிள்ளையன் ரோட்டை தஞ்சிட்டு நிற்கிறான். தஞ்சை காணியாம் தஞ்சை பிள்ளையன் ரோட்டாம். நாங்கள் இருக்கின்றனே இந்த பிள்ளையன் ரோட்டு சின்ன ரோட்லான பிள்ளையன் ஓடினது. இப்போ தஞ்சை காணிக்க பிள்ளையனோட போகிறாரே, நாங்கள் தெருவழியை தெரியுன்னா ஒரு பிள்ளையனோட காணி வேணுமா? யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்து பிள்ளையன் எடுத்து ஓடுறாரு. வந்து எங்களை காணிங்க விடுறது பிள்ளையனோட காணி கேட்குற, எங்களை காணிங்க விட்டா நாங்களே பிள்ளையனோட வேணும். இங்கே நாங்களே பிள்ளையனோட கூப்பிடல, பாதுகாப்புக்கும் கூப்பிடல. பாதுகாப்புக்கு வந்துருந்து பிள்ளையன் ஓடிக்கொண்டு ஓடுறதுக்கு எங்களை சொந்த காணிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் வேண்டி விட்டுருக்கிறோம். காணி ஓடும் கொண்டு எங்களை நிலத்தை விட்டா நாங்கள் எங்களுக்கு குடியேறி எங்களை சொந்த வீடு வாசல்ல இருப்போமே. இவ்வளோ தேசம் நடந்து வந்து இந்த காணி பூமிக்காக அங்கேருந்து நடந்து வரோம். நடந்து வந்து காணிக்காக ஓடி நடந்து வரோம். அவர் காணிங்க பிள்ளையனோட காணி பத்தாதான். முந்தி ஓடின பிள்ளையன் ரோடு தானே, இப்போதானே இந்த பிள்ளையன் ரோட்டு 90ஆம் ஆண்டு ரோட்டை பெருப்பிச்சு பிள்ளையன் ஒரு இளங்கிற காணியை கண்டுட்டு போகவா விருப்பம் வருது இல்லை.
அன்றைக்கு வேற இரவிரவா தேங்காய் ஏற்றி கொண்டு போகிறாங்களாம். கொண்டை விட்டுட்டு சொந்த காணி தென்னை நட்டை வந்து தேங்காயெல்லாம் ஏற்றி கொண்டு போய் போடினோம். நாங்கள் தெரு வழி எதிரினோம், தேங்காய் ஏற்றினோம், உழைக்கினோம். எங்களை காணிங்க விடுறதுக்கே நம்ம பிள்ளையார் ஓடுறதுக்கு காணி வேணுமா? கொமாண்டர் நேரம் வந்து எங்களோட கதை கட்டுக்கு மிஞ்ச நேரம் வந்து கதை பார்ப்போம். எங்களை காணிங்க வச்சு கொண்டு பலாளிக்கனா ஊக்கம் பத்தாது. ஊக்கமா வந்து ஐயர் விட்டு அடிச்ச மாதிரி இருந்தா அவன் தண்டை வாட்டு கழுவி போவான். காணிங்க விட்டுட்டு போறவே நண்டு கொண்டு இருக்கிறான். காணிங்க விட்டுட்டு பலாளி கொமாண்டன் எங்கட காணிங்க விட்டுட்டு போறதுக்கே இங்க இருக்கிறாங்க. கூப்பிடுறோமோ பாதுகாப்பு கூப்பிடுறோமோ ரோட்ல யார் கூப்பிட்டவன் பொலிசு பாதுகாப்பு கூப்பிட்டு இங்க வச்சிருக்கணும். நாங்கள் கூப்பிடல. ரோட்ல பாதுகாப்புக்கு வந்து இங்க கடைசியா காணி பூமி முழுக்க ஆட்சி கொண்டு இருக்கணும். அந்த கொமாண்டன் நேரம் வந்து கைக்க வந்தனா காணியோ நீ வேண்டி நீயோ காணிங்க நாங்கள் பாடுபட்டு வேண்டி விட நீ வந்து இங்க பிள்ளைன்னு ஓடுறது காணிங்க வச்சு கொண்டு இருக்கிற எங்கட சொத்தை விட்டா நாங்கள் உங்க அலைய போறோம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.